பால் குடிக்க சொல்லி சொன்னப்ப அதுல சர்க்கரை கலக்கலாமா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்னொரு சகோதரி கேட்டாங்க, அதுல வந்து நாட்டு சக்கரை போடலாமா, கருப்பட்டி போடலாமா அப்படின்னு. எந்த இனிப்பு வேண்டாம், இது என்னோட பதில். இப்படியே இந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கல, இன்னொரு அன்பு சகோதரர் கேட்டாரு, தேன் சாப்பிடலாமான்னு. தேன் இதுல கலக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தேன் கலக்க வேண்டாம், எந்த பானத்திலையும் தேனை கலக்கி குடிக்க வேணாங்க. பட் ஆனா தேன் சாப்பிடலாம், தேன் எடுத்துக்கலாம். அந்த தேன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மருத்துவத்திற்காக, ஈவன் உங்களுக்கு சக்கரை நோய் இருந்தாலுமே சரி, சக்கரை நோய் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணலாம்னா, நல்ல சிறப்பான தண்ணி, கலப்படம் இல்லாத தேனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த தேன் எடுத்துட்டு உங்களுடைய உள்ளங்கையில் சும்மா ஒரு ஸ்பூன், ரொம்பலாம் வேணாம், ஒரு கம்மியான குவான்டிட்டி, ஒரு 10 சொட்டு இருக்கிற அளவுக்கு எடுத்துட்டு காலையில பிரஷ்ல, அதாவது பேஸ்ட் போட்டு பல் துளக்கூடாது. அப்ப நம்ம என்ன பல் திளக்கலாம் அப்படின்னா, வெறும் கையில பல் விளக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தேவைப்படுச்சுன்னா பிரஷ் பண்ணிக்க. ஏன் வந்து பேஸ்ட் போட்டு பிரஷ் பண்ண வேணாம்னா, அந்த பேஸ்ட்ல, பிரதர் உங்க பேர் என்ன? செல்வகுமார். பேஸ்ட்டுக்குள்ள கெமிக்கல் இருக்கா இல்லையா செல்வகுமார்? அது நாக்கில் பட்ட உடனே அது மண்டைக்கு போயிருதா, உடம்புக்குள்ள போதா? இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியாது, ஒரு சிலதை நம்ம பயன்படுத்தி தான் ஆக வேண்டியது இருக்கு. அதனால இந்த தேன் சாப்பிட்றப்ப ராபர்ட் பல்ல வந்து கையில விளக்கிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு நல்லா அக்ரெசிவா ஒரு வெது வெதுப்பான தண்ணி கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிரும். இந்த கையில வச்சுக்கிட்டு பொறுமையா நாக்குல டச் பண்ணுங்க. இந்த டச் பண்ணா ஒரு தும்பப்பூ உறிஞ்சினா எவ்வளவு இனிப்பு வரும், அந்த அளவுக்கு நாக்குல இனிப்பு பட்ட உடனே அப்படி சப்பிக்க. ஒரு 2 நிமிஷம் ப்ராசஸா இருக்கட்டும். அப்படி கையில வச்சுட்டேன். இந்த நாக்குல பட்ட உடனே ஒரு உமிழ் நீர் வருதா, அந்த உமிழ் நீரோட உள்ள எடுத்துங்க. அப்படி மெதுவா ஒரு ஸ்பூன் தேனை 3 நிமிடத்துல 5 நிமிஷம் நிதானமா நக்கி, நக்குனதுக்கு அப்புறம் சப்பி, சப்புனதுக்கு அப்புறம் உமிழ் நீர் எல்லாம் எவ்வளவு நேரம் செக்ரிகேட் ஆகுது, செக்ரிகேட் ஆகி முழுங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த தடவை மெதுவா நக்குங்க. இப்படி நீங்க செய்யறப்ப அது உள்ள போகுது இல்லையா, இது வந்து ஒண்டர்ஃபுல் ஃபார்ம். இது இனிப்பு மட்டும் இல்லை, இந்த தேனீக்கள் அதனுடைய தேவைக்காக எங்கெங்கோ பறந்து இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய மகிழ்ச்சி என்பது மலர்களாக வெளிப்படுகிறது. மனிதன் சிரிக்கிறான் இல்லையா, இந்த மரங்களுடைய சிரிப்பு தான் மலர். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதுல, அது எதுக்கு அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமா அப்படி வெளிப்படுத்துது? ஏன் வந்து அந்த தேனுக்கு அந்த இனிப்பை கொடுக்கிறது? என் மேல் அப்படியே உட்காரு. ஒரு காதலியை ஒரு காதலன் வந்து தொடுகின்ற பொழுது என்ன சிலிர்ப்பு ஏற்படுகிறதோ, அந்த சிலிர்ப்பு இந்த மலருக்கு அந்த தேனி வந்து உட்காரப்பு ஏற்படுது. என்ன குறிச்சு இப்படி பார்த்த மாதிரி சொல்றீங்க பாருங்க. அந்த தாமரை குளம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் பக்கத்துல உட்காந்து ஒரு நாள் இந்த தாமரை மலருவதை மொக்கள் இருந்து முழுசா வெடிக்கிறதும் பார்த்துருந்தேன் நான், அப்படியே தியானம் போல. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு இதழ் வெடிக்க அது லேசான ஒரு வைப்ரேஷன் செஞ்சு, அது ஓப்பன் ஆன உடனே எங்கிருந்து தான் வந்ததுன்னு தெரியல வண்டுகள். அது வெறும் தேனி மட்டும் இல்லை, அந்த வண்டு வந்து அந்த உட்கார்ந்த உடனே அந்த மலருக்கு ஏற்பட்ட ஒரு சிலிர்ப்பு இருக்குல்ல, அது என்னால் உணர முடிச்சது. அப்ப அவ்வளவு பெருமகிழ்ச்சியாக கொடுக்கப்பட்ட அந்த இனிப்பு அதை பேரானந்தமாக சுறுசுறுப்பாக எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைக்குது, தன்னுடைய உமிழ் நீரோடு கலந்து. ஒரு காதலிக்கு ஒரு பரவசம் ஏற்படுகிறதுனா காதலுக்கும் ஏற்பட்டிருக்குமா, அவனுக்கு வந்துடும் தானே. அந்த பரவசத்தோடு இந்த தேனீக்கள் கொண்டு வந்து சேர்த்தது. அவ எவ்வளவு உயர்ந்த ஒரு தன்மை. அதை நம்ம என்ன நினைச்சுக்க வேணாம். தேனை பொறுத்தவரை தேன் இனிப்பாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது இனிப்பு என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்படி குறிச்சி சொல்லிட்டாருங்கிறதுக்காக சக்கரை நோயாளிகள்லாம் அதை ஊத்தி ஊத்தி நக்கிட்டே இருக்க வேணாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் தம்பிக்கு, காலையில பல் துளக்காம கைகளால பல் துளக்கி வாய்க்கு புளிச்சுட்டு கம்மியா ஒரு 10 சொட்டு மட்டும் எடுத்துட்டு ஒவ்வொரு சொட்டா நக்கி 3 நிமிஷம் சாப்பிட்டுட்டு உமிழ்நீர் கலந்து போய் அது உள்ளுக்குள்ள போன உடனே உள்ளுக்குள்ள உடம்புல ஒரு ரியாக்ஷன்ஸ் வரும்ல, அது ஃபீல் பண்ணுங்க. ஒரு தியானமா உட்காந்து பாருங்க. உடம்பு, நான் இப்ப சொன்ன அந்த காட்சியெல்லாம் அந்த சிலிர்ப்பு உங்க உடம்புல வரும். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தாலே அவன் நோய்கள்லாம் போயிடும். போகுமா போகாதா? அந்த மகிழ்ச்சியை நீங்கள் தேனை சுவைப்பது கவனத்துடன் செய்தீர்களானால், இது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி அங்க யோசிச்சு ஒரு போனை பண்ணிட்டு அவன் அப்படியே தானே பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்றது, அவனெல்லாம் ஒரு நாள் வச்சு வாங்கி விடணும், அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு போய் தேன் பாட்டில திறந்து
அவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது, எடுத்து ஊத்தி வரட்டும் வரட்டும் பேசிக்கிற கூட அப்படின்னு நக்கிட்டு அப்படி போனவன் நல்லது நடக்குமா? அன்பு நண்பர்களே, சாதகர்களே, பிரார்த்தனை என்பது நீங்கள் குளித்து விட்டு உங்களுடைய பூஜை அறைக்கு சென்று யாரோ சொல்லிக் கொடுத்த வேண்டுதலை அல்லது அந்த பாடலை பாடி திருநீரை அணிந்து கொள்வதோ திலகமிடுவதோ அல்ல. இந்த ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட், அது எல்லா நேரத்திலும் நீங்க வச்சுக்கலாம். தூங்கி எந்திரிக்கிறப்பே அப்படி எந்திரிக்கலாம், டாய்லெட் போறப்ப அப்படி போகலாம், இந்த தேனை சுவைக்கிறது அப்படி இருக்கலாம், ஒரு மனிதர் கூட பேசுறப்ப அந்த நிலையில நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி தேன் சாப்பிடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ராபர்ட், நீங்க நல்ல தேன் இருந்ததுன்னா சும்மா வெறும் 100 ml குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள மேஜிக்கெல்லாம் உடம்பு மாறும். அவருக்கு மட்டும் இல்ல, அவருக்கு சொல்லக்கூடியது உங்க அனைவருக்கும். யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் நான் போய் டாக்டர்கிட்ட செக் பண்றேன், என்ன நோயினே தெரியல, எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படின்னு சொல்றீங்களோ, யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் தவிக்கிறீர்களோ, அவர்கள் இந்த தேன் சுவைப்பதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். மற்ற அனைவருக்கும் காலை அதிகாலை எழுந்தவுடன் தேனை சுவைப்பதை பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றேன். எவர் ஒருவருக்கு உறக்கம் வரவில்லையோ அவர் படுத்துறங்க செல்வதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பாக இதை ருசித்து விட்டு அமைதியாக படுத்து சொல்லுங்கள், படுக்க செல்லுங்கள். தேனுக்கு மது என்று ஒரு பெயர் உண்டு. தேனை வந்து மதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வெளியே வைக்கிற மதுவை குடிச்சோம்னா உடம்பு என்னென்ன எஃபெக்ட் பண்ணுது, ஆனால் இது சைடு எஃபெக்ட் பண்ணாது, அந்த சுகத்தை கொடுக்கும். நன்றி.